ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்காஸ். இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபிக்ஷன் வேர்ல்டில் ஏகப்பட்ட மோசமான பவர்ஃபுல்லான வில்லன்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சில வில்லன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வாழும்போது நல்லவங்களாக தான்ப்பா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்கள காலமோ இல்லை சூழ்நிலையோ ஏதோ ஒரு கட்டாயத்தினால அவங்க வந்து வில்லனாக மாற்றப்பட்டாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஸோ அப்பேற்பட்ட வில்லன்ஸ்லாம் யாரும் தான் இன்றைக்கி இந்த லிஸ்டிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நான் மாதரா உச்சிஹா அண்ட் பிளாக் கோக்குவன் சேர்க்கல. இந்நேரம் நீங்களே கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, லாஃபி கட் கார்னர் அப்படின்னு. ஒரு சில பேர் கண்டென்ட்டோட அந்த ஒரு மெயின் பிளாட்டே என்னன்னு தெரியாம இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிடுறீங்க. ஆனா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. மாதரா வந்து ரீன்கார்னேஷனால வந்தவர். அவரோட பிறவிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வில்லனிசம் இருக்கு, பழி வாங்குற அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற குணம் இருக்கு. இது மட்டும் இல்லாம போர்ல எல்லாத்துலயும் வளர்ந்து அவரோட குணமே அப்படிதான் இருந்திருக்கும். யாரும் அவர் வந்து வில்லனா மாத்திருக்க மாட்டாங்க. அவர் எது உண்மை எது பொய்னே தெரியாம அவரே வில்லனா மாறி அப்படியே போயிருப்பாரு. அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சேன். அதனால இவங்க ரெண்டு பேரும் இந்த லிஸ்ட்ல இல்ல. இதை தாண்டி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா பார்ட் 2 வீடியோ மேக் பண்றோம். ஸோ அது உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஏழாவது இருக்கிறது கோர் த காட் புச்சர். ஸோ இவர் நம்ம தோர் லவ் அண்ட் தண்டரில் பார்த்துப்போம். இதை தாண்டி காமிக்ஸ்லலாம் நம்ம இவரை பார்த்துருப்போம். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இவரோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பர்சன் தான். இவரோட ட்ரைபே வந்து பார்த்தீங்கன்னா வறட்சினாலையும் பஞ்சத்தினாலையும் பசினாலையும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதில் பல பேர் கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்காங்க. அதில் மிஞ்சின இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு அவர் நம்மளை எப்படியாவது காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போராடி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே எந்த விதமான இறக்கமும் படாமல் இவங்களுக்கு உதவி செய்யாமல் சுயநலமா வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பிரேக் ஆகி நெக்ரோசாடோட உதவி மூலமா அது வந்து இவரை பொசஸ் பண்ணிடும். ஸோ இதன் உதவி மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவரோட காடை கொண்டிருப்பாரு. ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி அவரோட குடும்பத்தையும் இழந்திருக்காருன்ற காரணத்தினால இவர் இப்போ அனாதையா இருக்காரு. இதன் கோவத்தினால வந்து பாத்தீங்கன்னா இனிமே எந்த கடவுளுமே இருக்கக்கூடாது, இந்த கடவுள்களால் தான் இந்த மக்களுக்கு வந்து ஒரு சாபமே, எல்லா கடவுளையும் நான் தேடி தேடி கொள்ள போறேன், எல்லா மக்களும் கடவுள்கள் இல்லைன்னா நிம்மதியா இருப்பாங்க அப்படின்ற ஒரு கோவத்துல வெறியில வந்து கோர் த காட் புச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட் புச்சரா மாறி இருப்பாரு. ஆனா இதெல்லாம் தவிர்த்து பாத்தீங்கன்னா உண்மையிலே அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவரோட பொண்ணுக்காக அவரோட ட்ரைப்காக வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் தான். அவரை சூழ்நிலையும் காலமும் தான் அந்த ஒரு கட்டாயத்துக்கு அவரை தள்ளி இருக்கும். உண்மையிலே அவருக்கு வந்து ஒரு எமோஷனலான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே நல்ல கேரக்டர் இவர். நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா இருக்கிறது த பாய் சீரீஸ்லேருந்து பில்லி புச்சர். உடனே பில்லி புச்சரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷாக் ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் இவர் வந்து ஒரு ஹீரோய்க்கான ஒரு கேரக்டர், ஒரு ஆன்டி ஹீரோ டைப் கேரக்டர் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் த பாய் சீரீஸை பொறுத்தவரையும் யாருமே ஹீரோ கிடையாது, அதுதான் உண்மை. எல்லாருமே சூழ்நிலைக்காக போராடுறவங்க தான். ஹோம்லேண்டரா இருக்கட்டும், பில்லி புச்சரா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு விதமான சூழ்நிலை கைதிகள் தான். நீங்க யார் சைடு நிக்கிறீங்க அப்படின்றத பார்த்து தான் அது வந்து மாறும். அப்படி பார்க்கும்போது பில்லி புச்சரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு பர்சனாக தான் அவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா மூலமாக நிறைய கஷ்டங்கள் அவர் அனுபவிச்சிருந்தாலுமே அவர் ஒரு நல்ல ஒய்ஃப், அவருக்குன்னு ஒரு லைஃப்னு போயிட்டு இருப்பாரு. தேவையே இல்லாமல் செவனேன்னு போயிட்டு இருந்தவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணது நம்ம ஹோம்லேண்டர் தான். பில்லி புச்சரோட ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகிடுவார். அதுக்கப்புறம் வாட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை வந்து சீக்ரெட்டாக வச்சிருப்பாங்க, ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இது தெரியாமல் தன்னோட ஒய்ஃபை வந்து ஹோம்லேண்டர் தான் கொண்டுட்டான் அப்படின்ற வெறியில் சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே போட்டு தரணும். எல்லாருமே முதல்ல வந்து கெட்டவனுங்க, இவனுக்கு எதுவுமே பண்ண மாட்டானுங்க அப்படின்ற வெறியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களா தேடி தேடி கொள்வாரு. லிட்ரலி இப்போ சீரீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு அவரை கொஞ்சம் நார்மலைஸ்டான ஒரு கேரக்டரா, ரொம்ப ப்ரூட்டலாலாம் காட்டல. நீங்க காமிக்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவரோட ரேஜை பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஹியூமன் ஹோம்லேண்டரை என்னெல்லாம் பண்ணியிருப்பார் தெரியுமா? கடைசி இஷ்யூல அவரோட மூளையெல்லாம் பிதிக்கி எரிஞ்சிருப்பாரு. அப்பேற்பட்டு ஒரு ப்ரூட்டலான ஒரு கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. எல்லாம் இந்த ஹோம்லேண்டரெல்லாம் வந்தது. சும்மா செவனேன்னு போக முடியுதானே, தேவையே இல்லாமல் அவன் பொண்டாட்டி மேலே கையை வச்சு கடைசியில் வந்து இவ்வளோ பெரிய வில்லனாக வளர்ந்து வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாயிட்டாரு. 5th பொசிஷனில் 2 பேர் இருக்காங்க. 2.0 படத்துலேருந்து பக்ஷிராஜ் அண்ட் மின்னல் முரளி படத்துலேருந்து ஷிபு. இந்த 2 கேரக்டருக்கான அந்த ஒரு கேரக்டரைசேஷனே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 பேருமே ரொம்ப இன்னசென்ட், ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வாழ்க்கையில் ஒரு விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சஃபர் ஆகி அவங்க அதுக்காக போராடிட்டு இருப்பாங்க. லைக் இப்போ பக்ஷிராஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே பறவைகள் மேலே அவருக்கு ஒரு ஆர்வம். அதனாலேயே அவர் வந்து பறவைகளை வளர்க்க ஆரம்பிச்சு அதை பற்றின ஆராய்ச்சி செஞ்சு அதை பற்றின வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருப்பார். அந்த டைம்
டைமில் செல்ஃபோன் டவர்ஸ்னால இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது, இதனால பறவைகள்லாம் சாவுதுன்ற விஷயத்தை தெரிஞ்சு போராடுவார். ஆனால் போராடியும் அவருக்கு எந்த பிரயோஜனம் இல்லாத காரணத்தினால அவர் இறந்து போய் ஃபைனலாக அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வில்லனாக மாறி இந்த மக்கள்னால தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனாக மாறி இருப்பார். கிட்டத்தட்ட அது 2.0 படத்தில் இவர் தான் ஒரு மெயின் ஹீரோனே சொல்லணும். பட் கதைப்படி அதை வந்து மாற்றிட்டாங்க. வினல் முரளி படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒரு இன்னசென்ட் கேரக்டராக தான் ஷிபோ வந்து காமிச்சிருப்பாங்க. அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த பொண்ணு மேலே ஒரு லவ், அந்த ஒரு பொண்ணுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இருக்கக்கூடிய பவர்ஸை வச்சு அவர் அந்த பொண்ணை பாதுகாக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவார். ஆனால் கடைசியில் அது வில்லனாக மாறி போயிடும். இது மட்டும் இல்லாமல் அவர் எந்த பொண்ணை காதலிச்சாரோ அந்த பொண்ணே இறந்து போயிடுவாங்க அவங்க கண்ணு முன்னாடி. இந்த ஒரு இடத்துல அவர் மொத்தமாக உடைஞ்சு ஒரு மான்ஸ்டராகவே மாறிடுவார். கிட்டத்தட்ட எனக்கு ஜோக்கர் ஃபீல்லாம் வந்தது இந்த ஒரு கேரக்டர் கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது. அவ்வளோ அமேசிங்கான ஒரு கேரக்டர். ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க ஒன்று அவங்க வாழ்க்கை ஒன்றுன்னு போயிட்டு இருந்தவங்கள காலம் கடைசியில் இப்படி மாற்றிருச்சு. நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக இருக்கிறது சுகுருகேட்டோ. சுகுருகேட்டோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஒரு சாதாரண ஜுஜுட்சு சாசரன் ஸ்டூடெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு ஹையில் இருக்கார். அப்போது ரீகோன்னு சொல்லக்கூடிய பொண்ணை பத்திரமா டென்ஜென்ட்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிஷனுக்கு சுகுருகேட்டோவும் கோஜோவும் வந்து அந்த மிஷனில் சேர்க்குறாங்க. அப்போ கஷ்டப்பட்டு சுகுருகேட்டோ ரீகோவை கொண்டு போய் சேர்க்குற அந்த சுச்சுவேஷனில் ரீகோ தன்னோட கண்ணு முன்னாடியே சாகிறத பார்த்த சுகுருகேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சு போயிடுவார். இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் லிஜிஸ் குரூப்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்பும் இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுகுருகேட்டோட மைண்டே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாற ஆரம்பிக்கும். இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்லயே சுகுருகேட்டோ வந்து ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருப்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம உடஞ்சு சுத்திட்டு இருக்க அந்த சிச்சுவேஷன்ல அவரோட லைஃப்ல ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டா எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜுக்கு வந்து போயிருக்கும்போது அங்க ரெண்டு பொண்ணுங்களை நான் சாசரஸா நார்மல் ஹியூமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சித்திரவதை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்த்து அந்த இடத்துல உடஞ்சு எல்லாரையுமே சுகுருகேட்டோ கொன்றுவாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு முடிவு எடுப்பாரு. இந்த குரங்குகளை காப்பாத்துறதுக்கான போறச்ச இவனுங்களாம் வாழவே தகுதி இல்லாதவனுங்க, மனுஷனுங்களா, இவனுங்களால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பாரு. இவங்க எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபிகர் ஹியூமன்ஸா மாத்திட்டா இந்த பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு தப்பான பாதையை தேர்ந்தெடுத்து போவாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜீரோ மூவில வந்து அவர் இறக்குறதே நம்ம பார்த்துருப்போம். தென் அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கெஞ்சாக்கு தான் டேக் ஓவர் பண்ணியிருப்பாரு. அது வந்து கெஞ்சாக்கு கணக்கு சுகுருகேட்டோ கையில வராது. பட் இருந்தாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ஒரு நார்மல் சாசரா தன்னோட வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கும்போது அவரை வேணுக்குன்னே ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாங்க தான் நான் சொல்லுவேன். நம்ம லிஸ்ட்ல மூணாவதாக இருக்கிறது பெயின். நருட்டோ சீரீஸில் என்னதான் பல வில்லன்கள் இருந்தாலும் இவரை பார்க்கும்போது என்னமோ பரிதாபம் தாங்க ஏற்படுது. இவரோட ஆரம்ப காலகட்டத்தில் இவர் யஹிகோ அப்புறம் கோனான்ஸ் இவங்க 3 பேரும் அகாட்சுகின்ற ஒரு குரூப்பை உருவாக்கி நல்லதை செஞ்சுக்கிட்டு அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் ஹான்ஜோவோட சூழ்ச்சி சதி வேலையால் வந்து பார்த்தீங்கன்னா கோனானை வந்து அவங்க கடத்தி வச்சுட்டு யஹிகோவை கொல்லுன்னு சொல்லி நம்ம பெயினை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கட்டாயத்துக்குள்ளே ஏற்படுத்துவாங்க. அந்த இடத்துல யஹிகோவே வந்து பார்த்தீங்கன்னா கோனானுக்காக தான் உயிரை தியாகம் பண்ணி அவரை காப்பாற்றுறக்காக போக இந்த இடத்துல மொத்தமாக நாகட்டோ உசுமாக்கி வந்து உடஞ்சே போயிடுவார். தன்னோட குடும்பமா நண்பனா தோழனா அவ்வளோ நாள் வந்து அவங்களை பாதுகாக்கிறது தான் தன்னோட கடமையாக இருந்துட்டு இருந்தா அவர் கையிலேயே தான் ஃப்ரெண்டு சாகிறத பார்த்து அந்த இடத்துல மொத்தமாக உடஞ்சு போயிருப்பாரு. அந்த கோவத்தில் தான் அவர் டிமானிக் ஸ்டாச்சுவை வெளியே கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டு புரட்டி எடுத்திருப்பாரு. என்னோட வாழ்க்கையில் நான் பட்ட இந்த ஒரு வழிகளை வந்து நான் எல்லாருக்கும் வந்து காட்டுவேன், நான் வந்து பீஸை நிலநாட்டுவேன் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான முடிவை அதுக்கப்புறம் நம்ம பெயின் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அகாட்சுகி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவில் டெரரிசம் குரூப் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கும். அவரோட செயல்பாடு இதெல்லாமே ரொம்பவே மோசமாக மாறி இருக்கும். லைக் அவருக்கு சோறு கொடுத்து அவருக்கு கத்து கொடுத்து அவரை பார்த்துக்கிட்ட தன்னோட சென்சேவே கொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயின் போயிருப்பாரு. என்னதான் பல பேரை கொன்று அப்படிலாம் செஞ்சிருந்தாலுமே கடைசியில் அவரால் முடிஞ்ச நிறைய பேரை உயிரோட மறுபடியும் கொண்டு வந்துட்டு அவர் அங்கேருந்து மறைஞ்சிருப்பாரு. உண்மையில ஒரு நல்ல கேரக்டர். அவரோட வாழ்க்கையை வந்து அப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது ஜோக்கர். ஜோக்கரில் பல வேர்ஷன் இருக்குது. ஆனால் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு ஜோக்கர் வேர்ஷன்னா அது வாக்கின் ஃபீனிக்ஸ் நடிச்சு 2019 ரிலீஸ் ஆன அந்த ஒரு ஜோக்கர் வேர்ஷன் தான். சாதாரண ஒரு மனுஷனா ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி அவரை காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல முடியாத அம்மாவையும் பார்த்துக்கிட்டு தனக்குன்னு ஒரு வேலையை தேடி ஸோ அந்த இடத்துல அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, மொத்த சொசைட்டியுமே ஒரு மனுஷனை எப்படி போட்டு நசுக்குது மிதிக்குது அப்படின்லாம் காமிச்சிருப்பாங்க. அவருக்கு வந்து ஒரு வியாதி வேற இருக்கும். இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு இப்படியெல்லாம் வந்தா ஒரு மனுஷன் என்னடா செய்வான் அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து அவர் மேல ஒரு கருணை ஏற்பட்டுரும். இதெல்லாம் இவங்கெல்லாம் கொண்டுடா, இவங்கெல்லாம் நீ வந்து எதிர்த்து நின்று அடிடா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டியூன் பண்ணிடுவாங்க. அந்த அளவு ரொம்ப ரொம்ப ஒரு சேடஸ்டான ஒரு ஆர்ஜினே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் நெருங்க அவர் எவ்வளவு ஈவிலிஸ்டிக்கா மாறாரு அப்படின்றத அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே அது வந்து ஒரு வேலிடான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர் செய்யற விஷயங்கள்லாம் வேலிடா தான் நமக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவு ஒரு பட்டிருக்க கஷ்டத்தை நம்ம பார்த்திருப்போம். உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் ஆர்க் அந்த ஒரு படத்துல கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு கேரக்டர்னா நான் சொல்லுவேன்.
ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது தானோஸ். ஸோ தானோஸை பொறுத்தவரையும் சின்ன வயசுலேருந்தே அவர் அவ்வளோ ஈவலிஸ்டிக்கான கேரக்டர்லாம் இல்லை. தான் குடும்பத்துக்கிட்ட இருந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல அட்டென்ஷன் கிடச்சிருக்காது. அவரோட கிரகத்தில் வந்து அவர் ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க. அதனால் சின்ன வயசில் அங்கேருந்து ஓடி போயிருப்பார். அதுக்கப்புறம் சரி நம்ம கிரகத்துக்கே வந்து பார்ப்போமே அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவரோட கிரகமே இருக்காது. காரணம் பஞ்சம், பசி, பட்டினி, எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாப்புலேஷன். ஸோ இதை வந்து எப்படி தடுத்து நிறுத்துறது, இதை எப்படி மாற்றி அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு, ஒரு யோசனைக்குள்ள அவர் போயிருப்பாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ். ஸோ இந்த ஒரு யூனிவர்ஸை பேலன்ஸ் பண்ணா அங்கே இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காலத்தை சந்தோஷமா கழிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்து அதுக்கான அந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருப்பாரு. வெறுமனே ஒவ்வொரு பிளானட்டா போய் எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கிறது சரி வராது. இதை உடனடியாக முடிக்கணும், இதை வந்து சீக்கிரமா இதை வந்து சாத்தியப்படுத்தணும் இந்த ஒரு யூனிவர்ஸ்லனா அதுக்கு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வேணும்னு சொல்லி ஃபைனலா அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை வச்சு ஸ்னாப்பும் பண்ணியிருப்பாரு. இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கைப்பற்றதுக்கு அவர் என்னதான் பல போரை வந்து சந்திச்சிருந்தாலுமே அந்த ஒரு பேட்டில்லாம் முடிஞ்சு அவர் அந்த ஸ்னாப்லாம் பண்ணதுக்கப்புறம் அவர் மனசில் ஒரு திருப்தி இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் இங்கே தானோஸ் செஞ்சது சரிதான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எண்ட் கேமுக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய பல மக்களே இதை வந்து முணுமுணுக்கிற சத்தங்களை வந்து நம்ம மார்வல் ஃபிலிம்ஸில் அங்கங்கே நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா இங்கே பூமியில் பாதி மக்கள் இல்லாத போன காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகதிகளா அவங்கள வந்து கீழே அடக்கி உடக்கி ரொம்ப கஷ்ட நிலையில் இருந்த பல மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதையாக அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம், சாப்பாடு, துணி, மணின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பொசிஷன் வந்து அப்படி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த சிச்சுவேஷன்லாம் மறுபடியும் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த அகதி மாதிரி இந்த மக்களை வந்து அதே இடத்துக்கு தள்ளுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ உண்மையிலேயே தானோஸ் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படின்றத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுக்கான ஒரு ஒர்த்தியான ஒரு வில்லனா நம்ம தானோஸ் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இவரை இந்த லிஸ்ட்ல ஃபைனல் நம்பர் பொசிஷன்ல வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.